31/8/2025 பேசும் தெய்வமே, சர்வ உலகத்துக்கு தந்தையே, சிவனடியாருக்கெல்லாம் வாழ வைக்கிற தெய்வமே, ஓம் நமச்சிவாய என்ற ஓங்காரத்தினுடைய தலைவரை, அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெருங்கருணை அருட்பெருஞ்சோதி, ஜோதியின் சுடரே, அண்ணாமலையின் தீபமே, பஞ்சபுத ஸ்தலத்தின் அக்னி ஸ்தலமே, அஷ்டலிங்கத்துக்கு தலைவரே, நவலிங்கத்திற்கு தந்தையே, 9 லிங்கமாக இருக்கும் ஜோதிலிங்கம். பக்கத்தில் இருக்கிறது பத்ரகாளி அம்மன், சிதம்பரலிங்கம், சூரியலிங்கம், சந்திரலிங்கம், சொர்ணலிங்கம், ஞானலிங்கம், பூமிலிங்கம், மோட்சலிங்கம், ராமலிங்கம், நவலிங்கம். இந்த 9 லிங்கத்துக்கு தலைவரே, யாரெல்லாம் இந்த பூஜைக்கு உதவி செய்தார்களோ அத்தனை பேர் குடும்பத்திலையும் அண்ணாமலை தீபம் போல, அருட்பெருஞ்சோதி ஆண்டவருடைய மகா தீபம் போல வீட்டில் தீபத்தை விளக்கேற்றுங்க. அவங்களுடைய பிரார்த்தனைகள்லாம் நிறைவேற்றுங்க, அவங்க துன்பத்தெல்லாம் நிறைவேற்றுங்க, அவங்க வேண்டுதலெல்லாம் நிறைவேற்றுங்க. கணவன் மனைவி பிரிஞ்சு வாழ்ந்தவங்களாம் சேர்த்து வைங்க. திருமணம் ஆகாத குழந்தைகளுக்கு திருமணத்தை நடத்தி வைங்க. புத்திரபாக்கியம் இல்லாத பெண்களுக்கு ஆண் குழந்தை பெண் குழந்தை அவங்க என்ன நினைக்கிறாங்களோ அந்த குழந்தை சுகப்பிரசவம் பண்ணுங்க. கர்ப்பிணி பெண்ணுங்களுக்கு பாதுகாப்பாக இருங்க. எவ்வளோ பெரிய கொடுமையான நோய் உள்ளவங்களும் சாதாரண நோயும் சங்கடம் இல்லாமல் சரி பண்ணுமா. வீடு இல்லாதவங்களுக்கு வீடு அமைச்சு கொடு, வேலை இல்லாதவர்களுக்கு வேலை அமைச்சு கொடு. இந்திய நாட்டில் வேலை செய்ய மத்திய அரசு ஊழியர்கள், மாநில அரசு ஊழியர்கள், கூலி தொழிலாளிகள், விவசாயிகள், சிறு வியாபாரிகள், பெரு வியாபாரிகள், தொழிலதிபர்கள் அத்தனை பேருக்கும் சிவனும் பத்ரகாளி துணையாக இருக்கணும். யாருக்கெல்லாம் ப்ரமோஷன் ஆகணும்னு நினைக்கிறீங்களோ அத்தனை ப்ரமோஷனும் வெற்றி ஆகணும். இந்த பூஜை நிறைவு செய்கிறேன். இப்போது தீபார்த்தனை